நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கரியவனோட மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். இப்போ நல்ல ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். பார்த்துருக்கீங்களா, பிள்ளையார் இருந்தாச்சு, அவரை கொண்டு நம்ம சாப்பிட்டாச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோம்னா எங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகிறோம். எங்கள் கன்னியாகுமரி டு மதுரைக்கு போகிறோம். அதுக்கான விளாக் இப்போ எங்கே போகிறோம்னா நமக்கு ஒரு ஓசி சாப்பாடு காலையில் டிஃபன் சாப்பிட போகிறோம். எங்கே போகிறோம்? காவகணருக்கு அடுத்த உள்ள கடைக்கு வந்திருக்கோம். பார்த்துருங்க. பேக் இப்போ ஃபேமிலி ஆட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு. இப்போ என்னன்னா 3 பேர் கூடிய டேபிள்ல எத்தனை பேர் கன்னியாகுமரி மாவட்டம். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இதுதான் மாப்பிளோட அம்மா, நோட் பண்ணுங்க. இது மாப்பிளோட சித்தி. இது பாருங்க, பக்கத்துல இருந்து மாப்பிள சட்னி எடுக்காரு. இதெல்லாம் என்னது சொல்லுங்க. இதான் மாப்பிளோட அண்ணன், அது மாப்பிள, நான் மாப்பிளை தோழன். கிளம்பியாச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன போகும்போது நிறைய விளாக்ல சந்திப்போம். விதவிதமாட்டு நாங்க கதை விடுவோம். என்ன வந்திருக்கோம் இப்போ இன்னொரு ஹோட்டல் மத்தியான நேரத்துல சாப்பிட வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு சாப்பாடு கொஞ்சம் தட்டுப்பாடுனால முதல் ஃபேமிலி சாப்பிட வச்சு நாங்க எல்லாம் வெயிட் பண்ணி காலையிலே 10 மணியே சாப்பிட்டாச்சு. திரும்பி சாப்பிடறதுக்கு நம்ம அன்பு தொழில்கள் தாங்க முடியல. இவன் வேற நம்ம முறைச்சு பாத்துட்டே இருக்கான். என்ன செய்யணும் தெரியல. பாத்துருங்க, ஏரியா பக்கம் வந்தா போட்டுருங்க. கையெடுத்து கும்பிடுவாங்க கொலகாரப்ப. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. வணக்கம் அக்கா, கன்னியாகுமரியில இருந்து நல்ல ஒரு சாப்பாடு அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்டோம். சாப்பாடுலாம் ரெடி ஆயாச்சு. சுட பொங்கிட்டு வந்திருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, நாங்க சாத்தூர்ல இப்போ ஹோட்டல்ல சாப்பிட்டாச்சு. இப்போ இங்க இருந்து நாங்க கிளம்புறோம். மதுரை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கு. பார்ப்போம். ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்களுக்கு வெயில் தாங்காது. இங்க வெயில்ல இவங்களாம் கூல்ட்ரிங்ஸை குடிச்சு வயிற்று நிறச்சிட்டு இருக்கான். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது மாப்பிள்ளையோட சித்தப்பா, எங்களுக்கு கவனிக்கவே மாட்டேங்காரு, ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேங்காரு. நீங்க பாத்துருங்க. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட். வணக்கம் அக்கா, ஒரு வழியாட்டு மதுரை மண்டபத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கேமராமேன் சொதப்பலால ஆரத்தி எடுக்க முடியல. இப்ப மண்டபத்து வாசல் இருக்கும், ஆரத்தி எடுத்துட்டு உள்ள போறாங்க. நம்ம அண்ணம்லாம் ரொம்ப டயர்டா இருக்கான். அடங்கொப்ப மோன போட்டு வாக்க ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். முடிஞ்சு மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரா டீ குடிக்க போறோம். கன்னியாகுமரினாலே டீ தான். இங்க மதுரையிலயும் ஃபர்ஸ்ட் டீ குடிக்கிறாங்க. டீ குடிக்கிறதுக்கு தெரியல. பார்த்துட்டு வரோம். டீ நல்லா இருந்ததுன்னா சொல்லுவோம், அங்க லைக்ல போட்டுடலாம். இப்ப என்ன பண்ண பாத்தீங்கன்னா காப்பி குடிக்க வந்திருக்கோம். யார என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுவே வேணும், இவரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லா ஃபன் இருக்கு. மாப்பிள்ளைய செதற விட போறோம் மண்டபத்திலேயே வச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஃப்ரெண்ட்ஸ், மண்டபத்துக்குள்ள போறோம். பாப்போம் மண்டபம் எப்படி இருக்குன்னு பாப்போம். வாங்க, அப்படியே வாங்க. சுருக்கா முக்கா மழம் போட்டே மாறி கொழுந்து கபத்திலும் மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. டமாலே டமா 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 டமாலே. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்தாச்சு. ஸ்டேஜ் அண்ணனுக்கு பக்காவா செட் ஆயாச்சு. பாத்துங்க, அலங்காரம் எப்படி இருக்கு? கிளியரா இருக்கா? மண்டபம் சின்னதா இருந்தாலும் ஸ்டேஜ் ரொம்ப பெருசா தான் இருக்கு. பரவாயில்ல, மண்டபம் சரியா. சாயங்காலம் எப்படி பாத்தீங்கன்னா டிஜே உண்டு. நல்லா இன்னைக்கு இன்னைக்கு ஃபன் இருக்கு, டான்ஸ் இருக்கு. டான்ஸ்னா ஃபுல்லா சாமியாட்டம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி கைகள் ஸ்டெப் போட்டுலாம் ஆட மாட்டோம், சாமியாடும். நீங்க பாக்குறீங்க. அதான் சி ஃபார் லேட்டர். இதோட பியூட்டிஃபுல் கிளிக் நான் காணிக்கிறேன். அதுல வந்து வியூ காட்டாத வியூ, மண்டபத்துக்கே பெரிய வியூ இப்ப நாங்க காட்டுறோம். சஸ்பென்ஸ் இருக்கு, கொஞ்சம் வாங்க போவோம். என்னன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க பாருங்க. மண்டபத்துக்காரங்களே பூட்டி போட்டிருந்தாங்க. இங்க இருந்தே பாக்கலாம் நம்ம இதோட இத. ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கி போகுது. 4 ஸ்டெப் இறங்கி போய் பாத்தீங்களா, இங்க இருந்து பூட்டி போட்டிருக்காங்க. நாங்க கதவு திறந்து மேல வந்துட்டோம். எப்படி நம்ம இப்ப பார்த்தா காரி துப்புவாங்க. நாங்க காட்டி ஆட போற இடம் அந்த இருக்கு, அங்கதான் நாங்க கடந்து ஆட போறோம். இன்னைக்கு ஃபன் பண்றோம். ஃபன் இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. மக்களே, இது நாங்களே எதிர்பார்க்கல, மண்டபக்காரர் எதிர்பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. அதோட சூப்பர் வியூ ஒன்று இருக்குது. இப்ப பாருங்க, சன்செட் தாங்க முடிச்சு நிறைய சன்செட் அழகா பாக்கலாம். இங்க இருந்து பார்த்தோம்னா
சன்செட் கீழே தெரியும். இதுல இதுக்கு ஏமாந்து தெரியாது. இதுக்கு மேலேயே நாங்க போவோம், போய் வீடியோ எடுப்போம். இன்னைக்கு கேஸ் ஆனாலும் பரவாயில்ல, கேஸுக்கார பயலுகடா கன்னியாகுமரிக்காரன்னு சொல்லி நிரூபிக்க போறோம். அதான் நங்கூரம் போட்டாலும் எல்லா நங்கூரத்தையும் தாண்டி தான் வரும். நீங்க சொன்ன மாதிரி டாப் ஃப்ளோர் இருந்தா இருக்கு, அந்த டாப் ஃப்ளோர் தான் இருக்கும். இது நம்ம இதுக்கு முந்தின கட்ல பேசின இடம் இந்த இருக்குது. இங்க இருந்து நம்ம பேசணும். இப்ப அடுத்த ஸ்டெப், வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப் முன்னேறி போயிட்டே இருக்கும். அது நாங்க தான் இந்த இனி- ஸ்டெப் முன்னேறியாச்சு. இதுக்கு அடுத்த இனியும் step மேல போவோம். இங்க அடுத்த இங்க step போறோம். அடுத்த ஸ்டெப் முன்னேறி இங்க போறோம். ஒரு வழியாக பார்ட்டி கிளம்பியாச்சு. அங்க பாருங்க, இப்ப எல்லாமே பக்கா ரெடி ஆயாச்சு. லைட் செட்டப், கேமரா செட்டப், ஆங்கிள் செட்டப், அதுக்கப்புறம் உள்ள நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. மாப்பிள்ளையும் முன்ன ரெடி ஆயாச்சு. இப்ப நாங்களும் குளிச்சு போறக்கு நல்ல ஒரு துணியெல்லாம் போட்டு எடுத்து ரெடி ஆயாச்சு. உள்ள போறோம். என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியாது. பயங்கரமா இருக்கும், பக்காவா இருக்கும். என்ன பக்காவா நடக்குது? இருக்கும், பயங்கரமா இருக்கும். உள்ள போனோம் என்ன நடக்குன்னு தெரியும். பாப்போம் என்ன ஆகுது.